Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரோட ஒரு சிறுகதை இன்றைக்கி. சிறுகதையின் பேர் மனசெல்லாம் பந்தலிட்டு. யூராலஜிஸ்ட் டாக்டர் சூரியநாராயணன் தனக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்த அந்த 5 இளைஞர்களையும் ஒரு கவலை பார்வை பார்த்துவிட்டு மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். உங்கள் அப்பா மகாதேவ சாஸ்திரிகள் ஒரு பெரிய பக்திமான். மகாபாரத கதையை அவர் கதாகாலட்சேபம் பண்ணாத கோயிலே கிடையாது. நூற்றுக்கணக்கான மேடைகளில் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு பெரிய ஆரோக்கிய சீர்குலைவு ஏற்படும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. 2 கிட்னி இப்போது ஃபெயிலியர் கண்டிஷனில் இருக்குது. உடனடியாக அவருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் பொருத்தியாகணும். பஞ்சபாண்டவர்கள் மாதிரி நீங்கள் 5 பேரும் அவருக்கு மகன்களாக இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியல. மகாபாரதத்து மேலே அவருக்கு இருக்கிற ஈடுபாட்டின் காரணமாக 5 பேருக்கும் தர்மலிங்கம், பீமராஜு, அர்ஜுன், சகாதேவன், நகுல்னு பேர் வச்சு நல்லாவும் படிக்க வச்சு வேலைகளை வாங்கி கொடுத்து 5 மருமகள்களையும் எடுத்துட்டாரு. பேரம் பேத்திகளையும் பார்த்துட்டாரு. இருந்தாலும் அவர் இன்னொரு 10 வருஷ காலமாவது உயிரோடு இருந்து கதாகாலட்சேபம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. டாக்டர் பேச தர்மலிங்கம் குறுக்கிட்டார். டாக்டர், எங்களுக்கு அம்மா இறந்த பிறகு அப்பா தான் எல்லாம். கோயிலாக சுற்றி மகாபாரத கதாகாலட்சேபம் பண்ணியவருக்கு கடவுள் இந்த சோதனை கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு நாங்கள் பஞ்சபாண்டவங்க மாதிரி தான். வீட்டுக்கு மூத்தவன் நான். அப்பாவுக்கு நீங்கள் என்னோடய கிட்னியை தான் பொருத்தணும். ஏன்னா அப்பாவுக்கு என் மேலே தான் மற்றவங்களை காட்டிலும் பிரியம் அதிகம். பக்கத்தில் இருந்த பீம்ராஜ் குறுக்கிட்டார். டாக்டர், அண்ணா புரியாமல் பேசிகிட்டு இருக்கார். அப்பாவுக்கு நான் இல்லைன்னா எதுவும் ஓடாது சார். எனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் தான் அவருக்கு ஒரு பிஏ மாதிரி இருந்த எல்லா ஊர் கதாகாலட்சேபங்களுக்கும் போயிட்டு வந்தேன். அப்பாவோட அதிகமாக பேசினது நான் ஒருத்தன் தான். அந்த வகையில் பார்க்க போனால் என்னோடய கிட்னி தான் அப்பாவுக்கு பொருத்தமாக இருக்கும். எங்கள் உடனே ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். 3ஆம் நபரை உட்கார்ந்த அர்ஜுன் 2 அண்ணன்களையும் ஒரு கேலி பார்வை பார்த்துவிட்டு டாக்டரிடம் திரும்பினார். டாக்டர், என்கிட்ட நீங்கள் எத்தனையோ தடவை அர்ஜுன் உங்கள் அப்பாவுக்கு உண்மையில தான் ரொம்ப பாசம். நீ ரொம்ப வேகமாக பைக் ஓட்டுறியான். என்கிட்ட சொல்லி கவலைப்படுறாரு. உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவர் தாங்க மாட்டேன்னு சொன்னதுண்டா இல்லையா? ஸோ என் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கிற அப்பாவுக்கு நான் தான் கிட்னி கொடுப்பேன். டாக்டர் சின்ன புன்னகையோட நக்குலையும் சகாதானையும் ஏறிட்டார். நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? டாக்டர், எங்களுடைய 3 அண்ணன்களை காட்டிலும் நாங்கள் யங்கு அண்ட் எனர்ஜெட்டிக்கு. எங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு கிட்னியும் எடுத்து அப்பாவுக்கு 2 கிட்னியாக வச்சுருங்களேன். டாக்டர் சூரியநாராயணன் சிரித்தார். நீ இப்படி போட்டுக்கிட்டு கிட்னி கொடுக்க முன் வர்றதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 5 பேரில் யாராவது ஒருத்தர் தான் அப்பாவுக்கு கிட்னி கொடுக்க முடியும். இந்த ஒருத்தர் யாருங்கிறத திருவுளை சீட்டு எழுதி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் சொன்ன டாக்டர் 5 துண்டு சீட்டுகளில் அவர்களின் பெயர்களை எழுதி மேஜையின் மேலிருந்த பிள்ளையார் பட்டியை விநாயகருக்கு முன்பு குலுக்கி போட்டார். கண்களை மூடிக்கொண்டு ஒரு சீட்டை எடுத்தார். பிரித்து பார்த்தார். அர்ஜுன் நாற்காலியில் நின்று மெம்பி குதித்து டாக்டரின் கைகளை பற்றி கொண்டு முத்தமிட்டார். டாக்டர், அப்பாவோட உடம்புக்குள்ளே இயங்க போகிறது என்னோடய கிட்னி தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது டாக்டர். ஆப்ரேஷன் இன்றைக்கி டாக்டர். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். மேலும் ஒரு அரை மணி நேரம் இருந்து பேசிவிட்டு 5 பேரும் கிளம்பி போனதும் டாக்டர் சூரியநாராயணன் அரைக்கதவை தாழிட்டு விட்டு உள்ளே இருந்து அறைக்கு போகிறார். திரைச்சீலைக்கு பின்னால் நாற்காலி ஒன்றில் மறைவாய் உட்கார்ந்திருந்த மகாதேவ சாஸ்திரிகளை நெருங்கினார். கண்ணை சிமிட்டி கொண்டு கேட்டார். என்ன சொல்கிறீங்க சாஸ்திரிகளை? கிட்னி பற்றி பேச்செடுத்தால் 5 மகன்களும் ஏதாவது சாக்கு போட்டு பேசி கிட்னி கொடுக்க மறுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு கிட்னி கொடுக்க 5 பேருமே நான் முன் வந்தாங்க. ஒரு சுமூக முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தான் திருவுளச் சீட்டு எழுதி போட்டேன். அர்ஜுன் பேர் வந்ததே. மகாதேவ சாஸ்திரிகளின் கண்களில் நீர் கண்ணாடி தாளை பளபளத்தது. டாக்டர், ஊர் உலகத்தில் நடக்கிற மாதிரி தான் என்னோடய மகன்களும் நடந்துக்குவாங்களோன்னு பயப்பட்டேன். அந்த பயம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். மகன்களுக்கு பாண்டவர்களோட பெயர்களை வச்சுருக்கீங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்களா என்ன? டாக்டர் சொல்லுங்கள், எனக்கு ஒரு கிட்னி தர்றதால அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதே. நோ, ஒரு கிட்னி ஆரோக்கியமாக இருந்தால் 100 வயசு வரைக்கும் வாழலாம். அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் அதை பற்றி நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மறுநாள் காலை 10 மணி டாக்டர் சூரியநாராயணன் அறையில் அவருக்கு எதிரில் தர்மலிங்கம், பீமராஜ், அர்ஜுன், சகாதேவன், நகுல் 5 பேரும் நாற்காலிகளில் உட்கார்ந்திருக்க பின்னால் அவர்களுடைய மனைவிகள் நின்றிருந்தார்கள். அர்ஜுன் கேட்டான். டாக்டர், அப்பாவுக்கு இப்போ சந்தோஷம் தானே? பயங்கர சந்தோஷம். இப்படிப்பட்ட மகன்களை பெற்றுக்கு போன ஜென்மத்தில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பரவசப்பட்டு போயிட்டேன். டாக்டர், நீங்கள் முன்கூட்டியே எங்கள் 5 பேர்கிட்டையும் விஷயத்தை சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லிட்டதால்
அப்பா உள்ளறையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி கொடுக்க போட்டி போடுற மாதிரி எங்களால் நடிக்க முடிஞ்சது. அர்ஜுன் தான் உங்கள் கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டான். தர்மலிங்கம் சொல்ல 5 பேர்களின் மனைவிமார்களும் சிரித்தார்கள். பீமராஜ் சொன்னான், டாக்டர், ஃபேமிலி டாக்டர்னால் அது உண்மையிலே உங்களுக்கு தான் பொருந்தும். அப்பாவுக்கும் மன கஷ்டம் இல்லாமல் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு சீரியஸான விஷயத்தை ரொம்ப சுமூகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். டாக்டர் சிரித்தார். ஒரு குடும்ப டாக்டரோட முக்கியமான வேலையே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷம் மனநிலையில் வச்சுக்கிறது தான். அதை மனசில் வச்சுட்டுக்கிட்டு தான் இப்படி ஒரு ட்ராமாவை செட்டப் பண்ணேன். மாற்று கிட்னி பொருத்திக்கிற போகிற அப்பாவுக்கு அது தன்னோட மகனின் கிட்னின்னு தெரிஞ்சால் அதுவே அவரோட ஆரோக்கியத்துக்கு பெரிய பலம். அந்த பலத்திலே அப்பாவோட ஆயுள் கூடும். நகுல் சொன்னான், அப்பாவுக்கு பொறுத்த போகிற மாற்று கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா டாக்டர்? புரோக்கர் மூலமாக சொல்லிகிட்ருக்கேன். நாளை காலை மறுநாள் தகவல் வந்துடும். எனக்கு தகவல் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். பணத்தையும் கொண்டாந்துருங்க. கிட்னிக்கு ரேட் பேசிட்டிங்களா டாக்டர்? பேசிட்டேன். எவ்வளோ டாக்டர்? 2 லட்சம். அதிகமாக தெரியுது டாக்டர். ஒரு ஆரோக்கியமான இளைஞன் கிட்னிக்கு இதுதான் ரேட்டு. அந்த 2 லட்சத்தை மிச்சம் பண்ணணும்னா உங்களில் யாராவது ஒருத்தர் கிட்னி கொடுக்க வேண்டியதுதான். ஐயோ டாக்டர், அது வேண்டாம்னு தானே இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் குரலை தாழ்த்தினார். இந்த அறைக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு விஷயமே உங்கள் அப்பாவுக்கு நாலேஜுக்கு போகக்கூடாது. இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். இதில் அர்ஜுன் பங்கு அதிகம். அர்ஜுன் கடைசி வரைக்கும் ஒரு கிட்னி டோனர் மாதிரியே நடந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுன் முதுகு பகுதியில் கிட்னி எடுத்ததுக்கு அடையாளமாக ஒரு தழும்பு ஏற்படுத்திடலாம். இந்த விஷயம் ஆப்ரேஷன் பண்ண போகிற எனக்கும் உங்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. டாக்டர், அப்பாவோட காலம் முறிகிற வரைக்கும் எந்த காரணத்தையும் முன்னிட்டு இந்த உண்மைகள் வெளியே வந்துடுறது. அதில் நாங்களும் எங்களுக்கு வாய்த்த மனைவிகளும் உறுதியோடு இருப்போம். இது போதும். 3 நாட்கள் கழித்து டாக்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. கிட்னி கிடைத்து விட்டது, உடனே புறப்பட்டு வர 5 பேரும் மனைவிமார்களோடு வந்து டாக்டருக்கு முன்பு உட்கார்ந்தார்கள். டாக்டரின் முகம் இறுகி இருந்தது. நகுல் கேட்டான், இந்த கிட்னி டோனர் யார் டாக்டர்? டாக்டர் பக்கவாட்டு அறையை திரும்பி பார்த்து தலையசைக்க அந்த இளைஞன் வெளிப்பட்டான். 25 வயது இருக்கலாம், மாநிறம், திருத்தமான முகம். டாக்டர் சொன்னார், கிட்னி டோனரு இந்த இளைஞன் தான். இளைஞனை ஏறிட்டு அர்ஜுன் கேட்டான், உன் பேர் என்ன? அந்த இளைஞன் சில வினாடிகள் மௌனித்து விட்டு சொன்னான், கர்ணன். கர்ணனா? கர்ணன். அப்பா பேர் மகாதேவ சாஸ்திரிகள், அம்மா பேர் சாவித்ரி. அம்மா இப்போ உயிரோடு இல்லை. நவீன பாண்டவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள நிறைய நேரமாகும். நீங்கள் அடுத்த பக்கத்தை புரட்டுங்கள்.